உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். மேய்ப்பர்கள் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை நடத்துகிறவர்கள். அது ஆடு மாடாக இருக்கலாம், இல்லை நம்முடைய தலைவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம மனிதர்களுக்கு தலைவராக இருப்பவர்கள். நம்ம குடும்ப தலைவர் கூட ஒரு மேய்ப்பன் தான். ஏன்னா அவர் நம்மளை போஷிக்கிறார், நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறார்ல. மந்தையை மேய்க்கிறவர்கள் மந்தையை பார்த்துப்பாங்க. மனிதர்களை நடத்துகிறவர்கள், அதாவது நம்ம வீட்டை நடத்துகிறவர்கள், ஊழியத்தை நடத்துகிறவர்கள் மேய்ப்பர்கள்னு சொல்லலாம். நம்ம ஒருவேளை ப்ரைவேட்டாக நம்ம வெளியில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிறவர்கள், அது ப்ரைவேட்டான வேலையாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தலைவராக இருக்கிறீங்களா? தலைவராக இருக்கும்பொழுது உங்களுடைய கடமைகளை நீங்கள் நடத்துகிற மக்களை நல்லா பார்த்துக்கிறீங்களா? அவங்கள போஷிக்கிறீங்களா? அவங்க தேவையெல்லாம் சந்திக்கிறீங்களா? அவங்களுடைய தேவைகளை அறிந்து வச்சுருக்கிறீங்களா? முதல்ல அவங்க மனதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்குதா? அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மேய்ப்பன் அப்படின்னா ஆடுகளுக்கு அதனுடைய தேவை என்னங்கிறத தெரிந்து அது எப்போ மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும், எப்படி திருப்பி கூட்டிகிட்டு வரணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும். மனிதர்களை நடத்துகிறவர்கள், அது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தலைவர்களாக இருக்கலாம், சபை தலைவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். தன்னத்து கிட்ட இருக்கிற மனிதர்களுடைய தேவை என்ன, அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்றதை தெரிந்து கொண்டு, அதை எல்லாருக்கிட்டையும் போய் தூத்திட்டெல்லாம் இருக்கக்கூடாது. தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவங்களுக்கு புத்தியாய் அவங்களுக்கு உதவி செய்யணும். அது பொருள் உதவியாக இருக்கலாம், இல்லை ஆலோசனையாக இருக்கலாம். அவர்களை சரியாய் நடத்த வேண்டும். இதுவரைக்கும் உங்களுக்கு நல்ல தலைவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தலைவராக இருந்தும் சரியாக எனக்கு போதுமான அறிவு இல்லையோன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் தலைவராக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கொடுத்த இந்த மக்களை நான் சரியாக நடத்தக்கூடிய ஞானத்தையும் புத்தி எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு தலைவர் இருந்து உங்களை சரியாக நடத்தலை அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா? உங்களுடைய தலைமை சரியாக இல்லைன்னா கீழே இருக்கிற மனிதர்கள் கலக்கமாக இருப்பாங்க, பயமடைவாங்க, காணாமல் போவாங்க. அந்த மாதிரி அது மந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இவர்களுக்கும் பொருந்தும். உங்களுக்கு நீங்கள் தலைவராக இருந்தால் எனக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் என்னுடைய தலைமை பதவியில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, ஆனால் அவங்களுக்கு அதை சரியாக நடத்த தெரியாது, தொந்தரவாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் நீங்கள் வெளியிலலாம் போய் காசிப் பேச வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மனிதருக்கு நல்ல புத்தியும் ஞானத்தையும் கொடுங்க ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.